ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ராமாயண தொடரை வந்து இன்னைக்கு போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதுலேருந்து அதுலேருந்து மிச்சத்தை இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். எல்லாருமே வந்து நம்ம வீடியோ வந்துட்டு பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, போன எபிசோடில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ராமலக்ஷ்மணன் வந்துட்டு மிதிலை நோக்கி போகும்போது போகிற வழியில் வந்து அகல்யோட சாபத்தை வந்து நிவர்த்தி பண்ணாங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, விஸ்வாமித்திரர் அப்புறம் ராமலக்ஷ்மணர் அவங்க கூட வந்த கூட்டம் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மிதிலையை நோக்கி போறாங்க. போன உடனே அங்க உள்ள கொட்டரையில வந்து தங்குறாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரம்மாண்ட செட்டப் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா சதானந்தர் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா அகல்யோட மூத்த மகன். அவங்க கிட்ட போய் இந்த நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. இப்போ வந்துட்டு இவர் விஸ்வாமித்திரர் இங்க வந்திருக்காரு அப்படின்ன உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவங்களை பாக்குறதுக்காக யார் வர அப்படின்னா ஜனக மகாராஜா வர. அவர் வந்து இவங்களை வந்து பாக்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவர் நம்ம விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா ராம லட்சுமணனை வந்துட்டு இவர் ஜனக மகாராஜா பாக்குறாரு. அவர் உத்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து இவர் கவனிச்சுறாரு. கவனிச்ச உடனே இவர் வந்துட்டு அப்படியே ஜாடம் அடையா வந்து அவர் சொல்றாரு, இவர் வந்து தசரத சக்கரவர்த்தியோட 2 புதல்வர்கள். இவர் மூத்தவர் வந்து ராமர், இவன் வந்து லக்ஷ்மணர். இவங்க வந்து எனக்கு ரொம்ப தெய்வீக ரீதியா எனக்கு ரொம்ப சேவை பண்றாங்க. இவங்க என் கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இவங்க வந்து என் கூட வந்துட்டு வந்தா அந்த சிவதனுஷ் அந்த இங்க இருக்கிற வில்ல வந்து பாக்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு. இது சொன்ன உடனே வந்துட்டு அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிறது 2 பேருக்குமே. சரி, ஓகே, இதுல ஏதோ காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனக மகாராஜா வந்து விஸ்வாமித்திரர் அப்படியே பாக்குறாரு அமைதியா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்படி இது பண்றாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா யாகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. அந்த யாகம் வந்து 6 ஸ்டேஜஸ் 6 பார்ட்டா வந்து நடத்துறாங்க. அதாவது வந்து 6 விஷயங்களுக்கு வேண்டி இதுல வந்துட்டு மக்களுக்கு வேண்டிய தானிய விருத்தங்களுக்கு நடத்துறாங்க. 2வது வந்து அறிவுக்கு, அப்படி 3வது வீரத்துக்கு, அப்படி அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான இதுக்கும் வந்துட்டு இந்த தானம் வந்து இந்த யாகம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த யாகம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த முக்கியமான ஆளு சதானந்தன் நம்ம சொன்னோம்ல, அகலி அப்புறம் கௌதம மகரிஷியோட மூத்த மகன். அவரோட வேலை என்னன்னா இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அறிவுரை சொல்றது. மக்கள் வந்து எப்படி நல்ல நல்ல வகையில வந்து வாழ்க்கையை நடத்தணும், எப்படி நல்லபடியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னென்ன கேடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சொல்றாரு. இவர் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம விஸ்வாமித்திரரை. விஸ்வாமித்திரரை பத்தி இவர் வந்து நல்லா என்னெல்லாம் அவர் பண்றாரு அப்படின்றத நல்லா நோட் பண்ணிட்டு அவரை அவரை மாதிரி எப்படி பண்புகளோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து எடுத்துரைச்சிட்டு இருக்காரு. அவரை எதிரிலே உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவர் வந்து சொல்றாரு. இப்ப வந்து இவர் வந்துட்டு விஸ்வாமித்திரர் ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஸ்வாமித்திரரோட கதையை தான் பார்க்கணும். அதை நம்ம வந்து இனி வர காணொலிகள்ல பார்ப்போம். எல்லாரும் வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, அடுத்தடுத்து எப்படி போடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.